வணக்கம் மக்களே, குக்கிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நூக்கல் சட்னி செஞ்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். நூக்கலுங்க வாங்கி வச்சு 1 வாரம் ஆகிடுச்சு. 2 நூக்கல் தான், ஆனால் வாங்கி வச்சு 1 வாரம் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, சாம்பார் வச்சாலும் பொரியல் பண்ணாலும் ஒரு முத்துற மாதிரி இருக்கும் அந்த ஃபீல். தூக்கி போடவும் மனசு வரல. இது என்ன பண்ணலான்னு யோசித்தேன். சரி சட்னி வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஆனால் சட்னி ஃபஸ்ட் டைம் தாங்க வச்சேன். சரி வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா, ஐயோ செம்ம அல்டிமேட்டுங்க. எனக்கு நானே சுற்றி போட்டுக்கலாம் போலக்கு, அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன போட்டேன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நூக்கலில் 2 நூக்கல் தான் இருந்துச்சு. நூக்கல் பொடியாக கட் பண்ணிட்டேன். வெங்காயமும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், தக்காளி ஒரு 3 தக்காளி எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு, பூண்டு இஞ்சி, பூண்டு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டேங்க. பூண்டு இஞ்சியும் பூண்டு தோல் உரித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, பச்சை பருப்பு இப்போ இதில் ஆட் பண்ணாங்க. எப்பயுமே உளுத்தம்பருப்பு உடச்சி உளுத்தம்பருப்பு தான் ஆட் பண்ணுவாங்க சட்னி மோஸ்ட்லி. ஆனால் இன்றைக்கி சரி பச்சை பருப்பு நம்ம போட்டு பார்க்கோம் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா வறுத்தெடுத்தேங்க. வறுத்துட்டு பச்சை மிளகா வந்து ஒரு 6-7 பச்சை மிளகா, புதினா தழை கொஞ்சம், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் கலர் நல்லா வறுத்துட்டு வதங்கணும்னு நமக்கு அந்த ஸ்மெல்லே வரும். வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு, இது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதக்கிடும். வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு வதக்கி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நூக்கல் போட்டு வதக்கணும். நூக்கலை வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் சட்னியில் நல்லா இருந்துச்சு. தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி முத்தனை மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வேகாமல் போயிட போதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் மனசில் இருந்துச்சு. ட்ரை பண்ணிப்பான்னு முயற்சி பண்ணால் முடியாது எதுவுமே கிடையாது. அதுவும் பெண்கள் நினச்சா கண்டிப்பாக எது வேணாலும் பண்ணலாம். இந்த சட்னியை நம்மளால் வைக்க முடியாது அப்படின்னு யோசிச்சு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மாறு தக்காளி சோறுன்ற மாதிரி செம்ம அல்டிமேட்டு. கலருக்கு மட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வெள்ளையாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல, இது கொஞ்சம் கலராக இருந்துச்சுன்னா நல்லா, எல்லோ கலர்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு சுற்றி போட்டுக்கலாம் போல் இருந்துச்சு. அந்தளவு நானாக இப்படி செஞ்சேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துடுச்சு. சந்தோஷம் தாங்கலை. என்ன கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சாலும் நம்மளை ஒரு 4 வாரத்தை பாராட்ட மாட்டாங்க, யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளையும் ஒரு வாரத்தை பாராட்ட மாட்டாங்க வீட்டுக்காரர். பெண்கள் சமைச்சும் போது ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பாராட்டினா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அது கூட சப்பாத்தி கூட தாங்க, சப்பாத்தி போட்டு சட்னி அரைச்சேன். தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும், நல்லா இருந்துச்சு. காலைல இருந்துச்சு மீதி சட்னி எடுத்து வச்சு காலைல தோசை ஊற்றி சாப்பிட்டேன். அதுக்கு செம்மையாக இருந்துச்சு. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையுமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பசங்களுக்கு சப்பாத்தி கூட அதை வச்சோன்னா அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தம்பியும் பாப்பாவும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குனாங்க. எங்கள் வீட்டுக்காரம் பசங்க எப்பயுமே சொல்லுவாங்க, பசங்களோட சப்போர்ட் நமக்கு எப்பயுமே இருக்கும், நல்லாயிருக்குன்னு. ஹஸ்பண்ட் தான் அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அவர் இன்றைக்கி சொன்னதில் எனக்கு சந்தோஷம் தான். நல்லா இருக்கே, பரவாயில்லையே, நல்லா இருக்கே அப்படின்னாரு. சரி, அது சொன்ன வார்த்தை கேட்டவுடனே எனக்கு சந்தோஷத்தாங்களே. அப்படி பாராட்டும் போது தான் நமக்கு அது ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா செய்யணும், இன்னும் பண்ணணும், ஏதாவது செய்யணும், பசங்களுக்கு விதமாக செஞ்சு கொடுக்கணும், டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் நமக்கு தோணும். நம்மளை பாராட்ட மாட்டாங்க. நாள் முழுவதும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். எப்பயா ஓய்வு இருக்கா பாருங்கள். சரி, கடமை, நம்ம சந்தோஷத்துக்கோசம் பசங்க ஃபேமிலிக்கோசம் எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம். நம்மளை ஒரு வார்த்தை பாராட்டினா என்ன அதில்னா குறைஞ்சிருவாங்களாம், அவ்வளோ சந்தோஷம். பாராட்டினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஆற விட்டு இந்த மிக்சியில் போட்டு இந்த பக்கம் சப்பாத்தியை போட்டு எடுத்துகிட்டு அது ஆறின உடனே கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அடித்து அதுக்கப்புறம் எடுத்து அதை தாளிச்சேங்க. எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு, கொடை மிளகா இருக்குல்ல, காஞ்ச மிளகா, அது போட்டேன், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றின உடனே சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே பாருங்கள், கருவேப்பிலை, கொடை மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் தாளித்து அதில் கொட்டி சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு விஷயம் நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு பிடிக்கும். நானும் யூடியூப்லாம் நிறைய பார்த்து சிலதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். நமக்கு சிலது நல்லாயிருக்கும், சிலது நல்லா இருக்காது. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. விஷுவலாகவும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.